ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைஸ் டே கிச்சன். இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் ட்ரை கலர் மில்க் ஸ்வீட் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸ்டவ்வில் இதே மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க, நல்லா சூடாகட்டும். பேன் நல்லா சூடாகிடுச்சு. 3 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 டம்ளர் ஊற்றிடலாம். 1/4 கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. 2 நிமிஷம் நல்லா ஆறட்டும். அடுப்பு ஆஃப் பண்ணியே இருக்கட்டும். 1/2 கப் பால் பவுடர் போட்டுடலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணால் ஒட்டாமல் வரும். எப்படி ஒட்டாமல் வருது பாருங்க. ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதே மாதிரி தனித்தனி பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆறட்டும். ஃபஸ்ட்டு கப்பில் ஆரஞ்சு எசன்ஸ் 2 ட்ராப்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாஃப்ரான் கலர் ரெடி ஆயிடுச்சு. 2வது கப்பில் க்ரீன் கலர் எசன்ஸ் சேர்த்துக்கலாம், 2 ட்ராப்ஸ். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூணு கலரும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும். கையில் கொஞ்சம் நெய் தடவி ஃபஸ்ட்டு சாஃப்ரான் கலர் ரெடி பண்ணிடலாம். 2வது ஒயிட் கலர் ரெடி பண்ணிக்கலாம். 3வது க்ரீன் கலர் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், 3 கலரும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் பண்ணிக்கலாம். சில்வர் பால்ஸ்லாம் போட்டு நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். என்னோடய பொண்ணு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு சூப்பராக ட்ராயிங் பண்ணியிருக்கா, அதையும் போட்டிருக்கிறேன். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறா பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.